கண்ணு தெரியுதா இல்லையா? தெரியுது நல்லாவே. அங்க அது கை எனக்கு ஒரே ஒரு நாள் தான் கண்ணு தெரியாம போயிடுச்சு. அது எப்பெல்லாம் உன பொண்ணு பார்க்க வரப்போ. நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேஸ். ஏதோ சேதுக்கிட்டோம்னு வச்சிட்டு இருக்கேன். அப்புறம் இன்னொரு நாள் கண்ணு தெரியாம போயிடுச்சு. எப்பெல்லாம் உன் கழுத்துல தாலி கட்டுறப்போ. அப்புறம் இன்னொரு நாள் கண்ணு தெரியாம போயிடுச்சு. அத சொன்னா தப்பாயிடும். என்ன சொல்ல? வேற வேணாம். சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. என்ன சொல்லு? இப்ப நான் வந்ததுதான் தப்பா? உன போயிட்டுமா? சரி விடு. சாரி. சாரி மை டியர். சாரி மை டியர். ராதா, நீ எல்லா வேலையும் முடி. நான் போயிட்டு அப்புறமா வரேன். சரி, உன் லாங்குவேஜ் சொன்னா நான் ஊர் மேய்ச்சிட்டு வரேன். ஏய் இல்ல, எங்க போற? வாயில வசம்ப வச்சு தேய்க்க. பெருமத்தவள போகும்போது எங்க போறேன் கேக்குற விளங்குமாடா? அறிவு இருக்க மாதிரி வழி. உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? அஞ்சு அறிவு ஜீவனை திட்டிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் உனக்கு அறிவு இருக்கா? நீ மனுஷனா இல்ல மிருகமாடா? உனக்கு அறிவு இருக்காடா இல்ல மூளை இருக்காடா? அட்லீஸ்ட் ரோசமாவது இருக்காடா? அறிவு இருந்தா நீ இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ண மாட்டேன். பண்ணிருக்க மாட்டேன் தான். இருக்கா இல்லையா? கண்டிப்பா நான் கட்டியிருக்க மாட்டேன். அறிவு இருந்திருந்தா. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? அவன் கிடக்குறான்டா சுருங்கி போய. அவனா பெரிய வஸ்தாதா? அவனெல்லாம் அடிச்சு நோக்கி விட்டு போயிட்டே இருப்பானா? என்னது சேமியாவா? ஏய், யார பத்தி சேமியாங்கிற? என்னடி என்னது இது? என்ன நீ பாட்டுட்டு அப்படியே ஷூ காலோட வர நடந்துட்டு? ஏன் ஷூ காலோட தான் வருவாங்க? பின்ன ஷூ தூக்கி தள்ள வச்சுட்டு வருவாங்க. வாசல் கழுவுறது தெரியலையா? ஆமா, வாசல் கழுவி இருக்க. சூப்பர், நல்ல கொடு, கை கொடு. இல்ல அதெல்லாம் இருக்கட்டும். சரி இருக்கட்டும். எதுமா நீ வீடு வாசல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்க. என்ன அபசகுணமா பண்ணிட்டு இருக்க எல்லாமே? என்னடி ஷூ போட்டு வந்து அபசகுணமா? நடந்து வந்தது தப்பா? என்ன பிரச்சனை உனக்கு? அறிவு இருக்கா இல்லையா ரவி உனக்கு? கஷ்டப்பட்டு ஒருத்தங்க பெருக்குறாங்க தெரியாதா உனக்கு? அது தெரியுதா இல்லையா? இல்ல கண்ணு மேல வச்சுன்னு வரியா? என்னாச்சு இப்ப? எதுக்கு கத்துற தேவையில்லாம? நீ மட்டும் ஊர் மேய்ச்சிட்டு வருவ. என்ன மாதிரி நான் இங்க பாத்துட்டு இருக்கணும். என்ன பண்ண சொல்ல நான் பண்றேன். ஒன்னாம் தேதி வீட்டுல இருந்துட்டு வீடு கிளீன் பண்ணணும் தெரியாதா உனக்கு? நல்லதான் இருக்கு வீடு. இதுல என்ன இருக்கு? நல்லாதான் இருக்கு. அது என்னாலதான் நல்லா இருக்கு. சரி, இப்ப என்னப்பா, நீ இந்த வீட்டுல ஒரு மெம்பர் தானப்பா. யார் பண்ணா என்ன? நீ பண்ணா நான் பண்ணா என்ன? உனக்கு கண்ணு தெரியுதா இல்லையா? தெரியுது நல்லாவே. அங்க அது கை எனக்கு ஒரே ஒரு நாள் தான் கண்ணு தெரியாம போயிடுச்சு. அது எப்பெல்லாம் உன பொண்ணு பார்க்க வரப்போ. நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேஸ். ஏதோ சேதுக்கிட்டோம்னு வச்சிட்டு இருக்கேன். அப்புறம் இன்னொரு நாள் கண்ணு தெரியாம போயிடுச்சு. எப்பெல்லாம் உன் கழுத்துல தாலி கட்டுறப்போ. அப்புறம் இன்னொரு நாள் கண்ணு தெரியாம போயிடுச்சு. அத சொன்னா தப்பாயிடும். என்ன சொல்ல? வேற வேணாம். சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. என்ன சொல்லு? இப்ப நான் வந்ததுதான் தப்பா? உன போயிட்டுமா? சரி விடு. சாரி. சாரி மை டியர். சாரி மை டியர். ராதா, நீ எல்லா வேலையும் முடி. நான் போயிட்டு அப்புறமா வரேன். சரி, உன் லாங்குவேஜ் சொன்னா நான் ஊர் மேய்ச்சிட்டு வரேன். ஏய் இல்ல, எங்க போற? வாயில வசம்ப வச்சு தேய்க்க. பெருமத்தவள போகும்போது எங்க போறேன் கேக்குற விளங்குமாடா? ஊர் மேய்க்க போறேன். அதெல்லாம் பண்ணிட்டு வர. சரி, மறுபடியும் பண்ணிட்டு வரேன். நீ கழுவி. நீயே வந்து என்ன கடுப்பேத்திட்டு நீயா போறியா ரவி? நான் சரி வந்து தப்பு தான் போ. தண்ணி கூட சாணி மரிச்சிட்டேன் வெளியில. தண்ணி கூட கொஞ்சம். சாணி மரிச்சிட்டேன். இந்த கருவி கட்ட மாடு வயிற்றுக்கு சோறு திண்டா இல்ல வேற ஏதாவது திண்டான்னு தெரியல. நம்ம வீட்டு வாசல்லையே வந்து சாணி போட்டு போகுது. கருமத்தை. அறிவு இருக்க மாதிரி வழி. உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? அஞ்சு அறிவு ஜீவனை திட்டிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் உனக்கு அறிவு இருக்கா? நீ மனுஷனா இல்ல மிருகமாடா? உனக்கு அறிவு இருக்காடா இல்ல மூளை இருக்காடா? அட்லீஸ்ட் ரோசமாவது இருக்காடா? அறிவு இருந்தா நீ இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ண மாட்டேன். பண்ணிருக்க மாட்டேன் தான். இருக்கா இல்லையா? கண்டிப்பா நான் கட்டியிருக்க மாட்டேன். அறிவு இருந்திருந்தா. இப்ப கொஞ்சம் தண்ணி கொடு. சாணி மரிச்சிட்டேன். இதோடைய 1500 ஷூ நாசமா போச்சு. தண்ணி விடு. தண்ணி ஊத்து கொஞ்சம். தண்ணி ஊத்து கொஞ்சம். கையால தேய்ச்சி கழுவி ஷூவை. ஏய் இல்ல ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. என்னடி இடுப்பு வலிக்க நாங்க வாசல் கழுவிட்டு இருக்கேன். என்ன உனக்கு உன் ஷூ கழுவுது தான் நான் கல்யாணம் பண்ணேன். சாணி மரிச்சேன்டி. சாணி மரிச்சு அங்க கழுவிட்டு வரணும்னா குழாயில என் உயிரை ஏடா எடுக்கிற அந்த மாதிரியே. சரி விடு, நான் இங்க தவச்சிக்கிறேன். என்ன பண்ணிட்டு இருக்க? எங்க பாரு. என்ன பண்ற? சாணி தானடி. சாணினா எங்க வந்து துடைப்பாங்க? ஏன் சாணியை கரைச்சி வாசனை தெளிக்கிறீங்க? இது துடைக்கிற இடமா ரவி? ரவி நான் கழுவி சுத்தமா. இப்ப என்ன பாச்சு? சாணி தானப்பா. மாட்டு சாணி தானே. மனுஷன் சாணியா அது? நான் மட்டும் வேற என்னன்னு சொன்ன? அது சாணிதான். கொஞ்சம் தண்ணி குடுறி. கொஞ்சம் ஷூ கழுவணும். இல்ல இந்த ஷூ கொஞ்சம் கழுவி கூட. கழுவி கூட. இந்த இப்படி கர்ம கர்மா.
என்ன இப்படி நாறுது? ஏன் என்னாச்சு? போட ஃபர்ஸ்ட் நாறுது. ஏய் நான் காடி பண்றது. கொஞ்சமா அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? சரி நீ பண்ணு. வேணும்னே பண்றீங்க. நான் எல்லாம் சரி போட்டு போறேன். அந்த ஷூவை கொஞ்சம் நல்லா கழுவி என்ன? ஏய் என்னடா ஆச்சு உனக்கு? என்ன ஆச்சு? என்ன பண்ணிட்டு இருக்க நீ பண்ணி? என்னடி? நான் டென்ஷன் படுத்தி பார்க்கணும் பார்த்துட்டு இருக்கே நீ. ஏன் அத நொய் நொய்னு கத்துற வீட்டுக்கு வந்தாலே? என்ன கொடுமைப்படுத்துறியா ரவி? நான் வீட்டுக்கு வந்தாலும் சண்டை போட்டா எப்படி நான் வேற எங்க ரதா போவேன்? நீ வீம்புக்குன்னு பண்ற ரவி நீ. ரொம்ப டென்ஷன் ஆகாதா? எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு வீடு ஒரே ஒரு வைஃப். இதை விட்டா எனக்கு வேற எங்க இருக்கு சொல்லு? பேசாம எனக்கு ரெண்டா கல்யாணம் பண்ணி வை நீயே. ஆடு வாங்குது வீடு போகுது இந்த வயசுல உனக்கு பொண்ணாடா. அதுக்காக இந்த வேலை பண்ணிட்டு இருக்கியா நீ? இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணா நானா வந்து உன்னை அனுப்பி விட்டுருவேன்ட்டு. அந்த ஆசை மட்டும் படாத. தெரியும் எனக்கு விமோச்சனமே கிடையாது இந்த ஜென்மத்துல. அவள்தான் இதோட போய் சேர வேண்டியதுதான். அடுத்த ஜென்மத்திலாவது நான் நல்லவனா பிறந்து ஒரு நல்ல மனைவியை கட்டி ஒரு நல்ல குடும்பத்துல வந்து வாக்கப்பட்டு நான் போய். நடக்கவே நடக்காது. சாபூரியா நடக்கவே நடக்காது. சரி ஷூ கொஞ்சம் கழுவி என்ன கோச்சிக்காத. நான் சரி போட்டு போயிட்டு வந்துடுறேன். சாரி. மகர கட்டிக்கு வர ரெண்டாவது கல்யாணம் வரமா? எங்க இருந்தா வாட்சானே தெரியல எனக்குன்னு. அந்த ஆதார் கார்டு எடுத்து கூட கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஆதார் கார்டு எடுத்து வாங்க கொஞ்சம். ஏன் இதெல்லாம் போய் உன்னால எடுத்துக்க முடியாதா? எடுடி கொஞ்சம். நான் செருப்பு பண்ணி உள்ள போக முடியாது. போ கொஞ்சம் எடுத்து கொடு போ ப்ளீஸ் போ. செருப்பு கழட்டணும் போ. இப்பதானே கழுவுனேன் நானு. இப்பதானே ஷூ போட்டு வந்து மிதிச்சேன். இப்பதானே கழுவுனேன். எதுக்கு என் உயிர் எடுக்கிற? செருப்பு போட்டு வந்த. இப்ப செருப்பு மிதிச்சுன்னு போட்டு. ரவி என்ன பிரச்சனை ரவி? பெரிய ரோதனையா போச்சு. நீ என்ன பண்ணல இருக்க? சொல்லுவாங்கல்ல டெய்லி கழுவுனா ஒரு இது இருக்கும். மாசத்துல இப்ப ஒரு நாள் கழுவுனா இப்படிதான் கோவம் வரும். என்ன டேய் பத்தி நீ ஏன்ட்ட பேசுறியா? உன்கிட்ட பேசாம நீதான் சுத்தமே இல்லையே. மனுஷாளுங்க மதிக்கிறதே கிடையாது. போய் ஆதார் எடுத்து போ. போறியா இல்ல நான் மூணு வாக் பண்ணிட்டா? பண்றியா நீ? ஒன்னாம் தேதி என்ன டென்ஷன் படுத்தலாமா? சரி என்ன டென்ஷன் படுத்தலாமா நீ? யாரு யாரு நீ டென்ஷன்? எவன் ஒருத்தன் செருப்பலை தொடப்பக்கட்டில அடி வாங்கினானோ அவன் மேலுக்கு போடுவானா? அம்பளையர் மாதிரி தான் உம்மா கிட்ட தொடப்பக்கட்டில அடி வாங்குவான். பணக்காரன தான அவ. உனக்கு கீழ் மட்டும் வர மாட்டல. அப்ப அடி வாங்க. ஏய் இங்க வாங்க வாங்க. உனக்கு ஓவரா பண்ணிட்டு இருக்க. நானே கால்ல இருந்து எல்லா வேலையும் பார்த்து என் தலையில எல்லா வேலையும் போட்டு ஊற மேஞ்சிட்டு வர. நீ போயிட்டு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? மனுஷனா நீ? சி உன் ஷூ காலங்கத்துல ஒன்னாம் தேதி உன் ஷூ எனக்கு கழுவி வைக்கிறல்ல? இதை விட கொடுமை எதுவுமே இல்லடா. என்ன சிரிக்கிறியா? டென்ஷன் ஆவறியா ராதா? வேற என்ன பண்றது? உன்னை கட்டின நாள்ல இருந்து டென்ஷன் ஆயிட்டே தான் இருக்கா. டென்ஷன் ஆவறியா? ஆகுறனா 300 டெசிபிள்ல வந்து கத்துறியா? கணக்கே இல்ல நான் டென்ஷன் ஆவறதுக்கு. கணக்கே இல்லடா. அதுதான் எனக்கு வேணுமே. நீ டென்ஷன் ஆகி உன் மூளை நரம்பு வெடிச்சு நீ மென்டல் ஆயினா அத காரணம் காட்டி நான் உன்னை டைவர்ஸ் பண்ணணும். அடுத்த கல்யாணம் பண்ணணும். ஹனிமூனுக்கு போய் என்ஜாய் பண்ணணும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. இதான் உனக்கு ஆசையா? நான் இது நடக்க மட்டும் நான் விடவே மாட்டேன். பணக்காரன் ஆயிடுவேன். ஆகு அப்புறம் உனக்கு பிரச்சனை பாத்துக்கோ. பிச்சை எடுக்க மாட்டல நீ. என்ன பணக்காரன் ஆகுவ நீ? தாத்தா இருக்காருல அவங்க தாத்தா கிட்ட தொடப்பக்கட்டில அடி வாங்குனாரா? உண்மைதான். இந்த அடி விழுதுறன்னு எப்படி எல்லாம் சமாளிக்கிற ரவி நீ? எப்படி எல்லாம் சமாளிக்கிற ரவி நீ? அப்புறம் நான் பணக்காரன் ஆயிட்டேனா மதியம் போடுவேன் பாத்துக்கோ. நீ என்னடா என்ன மதிக்கிறது? தூக்கி விட்டு மிதிக்க தான் செய்வோம் உன்னைய நானு. உதான் பொடி குண்டு. யாரா குண்டு? பொடி பொக்க. 32 பல்லு இருக்குடா எனக்கு. ஹலோ என்ன போய் பொக்கன்ற குண்டுன்ற? 32 பல்லையில 30 பல்லு சொத்த. ஆமா இவன் தான் அப்படியே பார்த்தான் என்ன சொத்தன்ட்டு. பொடி பல் தேய்க்காத பண்ணி. வேணா ரவி வேணான்னு சொல்லிட்டு அப்புறம் நான் இறங்கி கழுவாத முள்ளம் பண்றி. நான் இறங்கி கலாய்ச்சனா அப்புறம் வேற மாதிரி கலாய்ப்பேன். ஒரே அழுக்கு மூட்டை. என்னடா உனக்கு என்ன வேணும்? அடிச்சனா பணக்காரன் என்ன வேணும்? நான் அடிச்சனா பணக்காரன் என் ஜாதகத்துல இருக்கு. பணக்காரனா ஆனா நல்லது தானே? நான் சமாளிக்கிறியா? எனக்கு தான் நல்லது. சமாளிக்கிறியா நீ? நான் சமாளிக்கிறேன். எங்கடா இங்க வாயேன். வர மாட்டேன் போடி. இங்க வாடா.